ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹெச்டி வாய்ஸ் சேனலில் என்ன கதை பார்க்க போகிறோம்னா, மந்திர உலகம். மந்திர உலகம்னா எப்போவுமே வந்துட்டு ஒரு ரொம்ப அழகான வீடுகள், பசுமையான மரங்கள், அப்புறம் அழகழகான பூக்கள், மிதக்கிற வீடுகள், நடக்கிற உயிரினங்கள் கூட அங்கே பறக்கும். ஸோ இந்த மாதிரி விசித்திரமான ஒரு உலகம் இது. அந்த உலகத்தை ஒரு நல்ல மன்னன் வந்து ஆண்டுகிட்டு வரான். அவனுக்கு அழகான ஒரு பையன் இளவரசனாக இருக்கான். ஸோ இப்படி இவங்க நல்ல இந்த ராஜ்யம் நல்ல சந்தோஷமா இருக்கும் பொழுது, இதை ஒரு சூனியக்காரி இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன காரணம்னா, இந்த சூனியக்காரிக்கு இந்த நாட்டை அபகரிக்கணும்னு அப்பையில இருந்தே ஒரு ஆசை. ஸோ இது எப்படி அபகரிக்கலாம்னு சொல்லி இவ வேவு பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது, ஒரு நாள் எதர்ச்சியா அந்த இளவரசன் வந்து காட்டுக்கு சுத்தி பார்க்க வரான். அவனோட பறக்கிற சிங்கத்தை எடுத்துக்கிட்டு அப்படி சுத்தி பார்க்க வரும் பொழுது, அவன் மேல ஒரு மந்திரத்தை போடுறான். இவளுக்கு வயசானதுனால என்னமோ தெரியல, அந்த மந்திரம் வந்து சரியா போகாம அவன் இறக்கறதுக்கு பதிலா ஒரு கோமாளியா மாறிடுறான். தன்னை யாருன்னு தெரியாம, தான் எங்கிருந்து வந்தோம்னு தெரியாம, எல்லாத்தையும் மறந்துட்டு ரோடு ரோடா சுத்துற மாதிரி அவன் வந்து வானத்துல சுத்திட்டு இருக்கான். எங்க போறது எங்க வர்றதுன்னு தெரியாம. இது வந்து அரச பரம்பரைக்கு தெரிய வருது. அரசருக்கு தெரிய வருது. அரசருக்கு தெரிய வந்த உடனே அவரு அவங்களுடைய பறக்கிற படையை எழுப்புறாரு. எழுப்பி அந்த சூனியக்காரியோட சண்டை போட்டு எப்படியாவது தன்னுடைய மகனை மீட்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும் பொழுது இந்த படம் அவங்கள நோக்கி கிளம்ப ஆரம்பிக்குது. இந்த விஷயம் தெரிஞ்ச சூனியக்காரி அவ ஒரு படையை தயார் பண்றான். அந்த கருப்பு சூனியக்காரி ஒரு மிகப்பெரிய படையை தயார் பண்றான். அந்த படையில பாத்தீங்கன்னா மிக கொடூரமான விலங்குகளுக்கெல்லாம் பறக்கிற தன்மை இருக்குது, நெருப்பு உமிழ்கிற சக்தி இருக்குது. இதை பார்த்த உடனே நம்ம அரசரோட படைகள் வந்து பயப்படுறாங்க. இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அவங்க கூட சண்டை போடுறாங்க. ஆனா இறுதியா அவங்க பயங்கரமா அடி வாங்கி தோத்தும் போறாங்க. தோத்து போயிட்டு அவங்களோட பறக்கிற சக்தி இழந்துட்டு நடந்து வராங்க. திரும்பி வந்து அரசர்கிட்ட சொல்றாங்க, அந்த படை ரொம்ப பலமா இருக்குது, எங்களால ஜெயிக்க முடியாது, இதுக்கு வெள்ளை சூனியக்காரிகளோட உதவிதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு மன்னருக்கு ஆலோசனை சொல்றாங்க. இதை கேள்விப்பட்ட முனிவர், சரி இதுக்கு நாம் வந்து ஒரு ஒரு சின்ன படையை தயார் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை தயார் பண்றாங்க. ஒருத்தர் யாருன்னா ஒரு மந்திர முனிவர். அதுக்கப்புறம் எல்லா கலைகளும் தெரிஞ்ச ஒரு இளம் பெண். அதுக்கப்புறம் சின்ன பையன். அந்த சின்ன பையன் எதுக்குன்னா, இந்த கெட்ட சூனியக்காரியோட சக்தி ஏதாவது மந்திரம் போட்டாங்கன்னா அவன் இருக்கும்போது பலிக்காது. அந்த 3 வீரர்களும் மன்னரோட கட்டளைப்படி அந்த வெள்ளை சூனியக்காரிகளை தேடி போறாங்க. இவங்க போகும்போது வழியில ஒரு மந்திர ஆற பாக்குறாங்க. பயங்கர பனிமலையெல்லாம் கடந்து போறாங்க. இப்படி நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது இதை கேள்விப்பட்ட அந்த கருப்பு சூனியக்காரி இவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் உண்டு பண்றான். இந்த பிரச்சனைகளை அந்த மந்திர முனிவரும் அந்த எல்லா கலைகளும் தெரிஞ்ச பெண்ணும் சேர்ந்து அவளோட எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கட்டுறாங்க. முடிவு கட்டிட்டு இறுதியா அந்த வெள்ளை சூனியக்காரிகள் இருக்கிற அந்த இடத்த போய் அடையிறாங்க. அவங்க கிட்ட அடைஞ்சு அவங்க கிட்ட உதவி கேட்கறாங்க. உதவி கேட்கும் பொழுது இல்ல, முதல்ல எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க வெள்ளை சூனியக்காரிகள். ஆனா அந்த மந்திர முனிவர் இவங்க கிட்ட பேசி, எங்க நாட்டோட நிலைமை ரொம்ப சோகமா இருக்குது, எங்க வீரர்கள்லாம் அடி வாங்கிட்டாங்க, எங்களுடைய இளவரசரும் இந்த மாதிரி கோமாளியா மாறிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கெல்லாம் கேட்டு மலை இறங்கி அந்த வெள்ளை சூனியக்காரிகளும் வராங்க. வந்தா அதை விட பெரிய படையை அந்த கருப்பு சூனியக்காரி தயார் பண்றாங்க. தயார் பண்ணி இப்ப போர் மிகப்பெரிய அளவில் நடக்குது. 2 பக்கமும் பயங்கரமான இழப்புகள் நடக்குது. அப்படி இருந்து கடைசியா இந்த வெள்ளை சூனியக்காரிகள் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சுட்டு இந்த சாபத்தையும் திரும்ப வாங்கிக்க சொல்லி அந்த கருப்பு சூனியக்காரிய ஆர்டர் போடுறாங்க. அப்படி பண்ண உடனே அந்த கருப்பு சூனியக்காரியும் தன்னுடைய அந்த சாபத்தை திரும்ப வாங்கிக்கிறான். இப்படி வாங்கின உடனே அந்த இளவரசன் கோமாளியா இருந்து மறுபடியும் அரசனா மாறுறான். இதை பார்த்து அரசனும் அரசியும் அந்த 3 பேருக்கும் நன்றி சொல்றாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கதை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.